நீங்க செம மூடோட்ல இருக்கீங்க, அப்போ நல்ல ரெட் ப்ளூ எல்லோன்னு ஒரு டார்க்கான ரூம்குள்ள உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல உங்களுடைய தலை வெடிச்சிடும். பட் சேம் டைம் நீங்க அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்து கொஞ்சம் பிரைட்டான ரூம்லயோ இல்ல அப்படின்னா கொஞ்சம் கிரீனரியா இருக்கிற இடத்துலயோ நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மூடு சீக்கிரத்துல சரியாயிரும். ஸோ நம்ம பார்க்குற நம்மளை சுற்றி இருக்கிற கலர்ஸ் கண்டிப்பாக நம்மளுடைய மூடையோ இல்லை அப்படின்னா நம்மளுடைய சிச்சுவேஷனையோ சேஞ்ச் பண்ணும். ஓகே, இப்போ நம்மளுடைய வீட்டை பெயிண்ட் பண்ணும்போது இன்டீரியர் டிசைனர்ஸோ இல்லைனா பெயிண்டர்ஸோ கொடுக்குற மெயினான சஜஷன்ஸ் கிட்ஸ் ரூமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும், அண்ட் ஏஜ்டு பீப்புள் ரூமாக இருந்துன்னா லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. எதுக்காக கலர்ஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க தெரியுமா? நம்மளுடைய மைண்ட் செட்டையும் சரி இல்லைனா நம்மளுடைய மூடையும் சரி பண்ணுறதுக்கு இந்த கலர்ஸ்க்கு அதிகமான பவர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம லிவிங் ரூமை பெயிண்ட் அடிக்கும்போது கண்டிப்பாக நிறைய பெயிண்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒயிட் இல்லைனா லைட்டான கலர்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஸ்பேஷியஸான ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு, அதாவது நம்மளுடைய ஃபீலை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த கலர்ஸ். ஒரு பிளசண்டான ஃபீல் நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிற அந்த கலர்ஸுமே அதுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய மூடை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்கிற இந்த கலர்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, கலர்ஸ்க்கு பவர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் கலர்ஸ்க்கு மீனிங் இருக்கா? எஸ், கண்டிப்பாக இருக்கு. ரெட்னா லவ், ஆங்கர், எனர்ஜி, டேஞ்சர். அண்ட் பிங்க்னா ஹாப்பினஸ், ஸ்வீட், ஹோம், compassion. Orange na excitement, health, confident. Purple na royal, mystery, fantasy. Yellow na bright, hope, youthful. Brown na natural, honest, reliable. Green na balance, harmony and freshness. Black na luxury, formal, classic, evil. Blue na peace, loyalty, cold and trust. White na purity, clean, simplicity. நான் இதில் சொல்லியிருக்கிறது சில அர்த்தங்கள் தான். இந்த மாதிரி எக்கச்சக்கமான மீனிங்ஸ் கலர்ஸ்க்கு இருக்கு. பட் இதெல்லாம் ஒரு உண்மையா? சந்தேகம் வருதுல, வாங்க தெரிஞ்சுக்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ரொம்பவே ஃபேமஸா அடிக்கடி நம்ம போய் செக் பண்ண ஒரு வெப்சைட்னா அது WHO வெப்சைட் தான். ஆமாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெப்சைட் தான். ஸோ அவங்களோட வெப்சைட்டை நீங்க பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ப்ளூ கலர்ல தான் இருக்கும். ஸோ அது எதை ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னா பீஸ் அண்ட் ட்ரஸ்ட்டை குறிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கலர் தீமை அவங்க ஃபாலோ பண்றாங்க. அண்ட் கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற நம்மளுடைய CSKவை பாத்தீங்கன்னா பிரைட் அண்ட் எனர்ஜெட்டிக்கா அவங்க ஷோகேஸ் பண்ணணுன்றதுக்காக தான் எல்லோவை சூஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எல்லோ கலரை பார்க்கும்போதே நமக்குள்ள ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் பெரிய பெரிய பிராண்ட்ஸ், லக்ஸுரியஸான பிராண்டை பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஃபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒயிட் அண்ட் பிளாக் தான் மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நமக்கு ஒரு கிளீன், ஈஸி அண்ட் சிம்பிளிசிட்டியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு அது மூலமா கிடைக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம டெய்லியும் பார்க்குற வெப்சைட்ஸ்லயோ இல்லைன்னா யூஸ் பண்ற பொருட்களையோ ரொம்பவே அழகாவே இந்த கலர்ஸை யூஸ் பண்ணி அது மூலமா நம்மளை ஈஸியாவே அட்ராக்ட் பண்றாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கலர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கலரோட பவர் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இந்த கலர்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கலர்ஸை நம்ம மொத்தம் 3 கேட்டகரியில் பிரிக்கலாங்க. பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி கலர்ஸ். ஸோ இந்த 3 கலர்ஸும் சேரும்போது தான் நமக்கு ஒரு சூப்பரான கலர் வீல்ன்ற ஒரு எலமெண்ட் கிடைக்குது. எஸ், இந்த கலர் வீல் தான் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு எலமெண்ட். நம்மளுடைய டிசைனாக இருக்கட்டும் இல்லைனா வீடியோ விஷுவல்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. அதாவது கரெக்டான கலர்ஸை செலக்ட் பண்ணி கம்பைன் பண்ணி ஒரு காம்பினேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த கலர் வீல். ஸோ பிரைமரி கலர்னா எல்லோ, ரெட் அண்ட் ப்ளூ. இந்த 3 கலர்ஸையும் வேற எந்த கலர் காம்பினேஷனாலையும் கிரியேட் பண்ண முடியாததுனால தான் இதை பிரைமரி கலர்ஸ்னு நம்ம சொல்றோம். அண்ட் செகண்டரி கலர்ஸ்னா கிரீன், ஆரஞ்சு, பர்பிள். இந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பிரைமரி கலர்ஸை மிக்ஸ் பண்ணும்போது கிடைக்கிறதுனால தான் இதை செகண்டரி கலர்ஸ்னு நம்ம சொல்றோங்க. டெர்ஷரி கலர்ஸ்னா இந்த கலர்ஸ், அதாவது பிரைமரி அண்ட் செகண்டரி கலர்ஸை மிக்ஸ் ஆகும்போது நமக்கு கிடைக்கிறது தான் இந்த டெர்ஷரி கலர்ஸ். எக்ஸாம்பிள் எல்லோ, ஆரஞ்சு ஆர் ஆரஞ்சு, ரெட், ரெட், பர்பிள், ப்ளூ, பர்பிள் அண்ட் ப்ளூ, கிரீன் சொல்லி இந்த மாதிரி இருக்கிற கலர்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம டெர்ஷரி கலர்ஸ்னு சொல்றோம். இது கலர் வீல் பத்தினது. நம்ம இன்னும் டீடைலா கலர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். நீங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் எதா இருந்தாலும் அதுல கண்டிப்பா இந்த ஹியூ, வேல்யூ, சேச்சுரேஷன் அப்படின்ற இந்த 3 வார்த்தைகளையும் கண்டிப்பா நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னன்றத பாத்திரலாம். ஒரு கலரோட மெயினான 3 பேசிக் காம்போனன்ட் தான் இந்த ஹியூ, வேல்யூ அண்ட் சேச்சுரேஷன். முதல்ல ஹியூனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கலரோட ஷேடை ரெஃபர் பண்றது தான் அந்த ஹியூ. அடுத்ததா வேல்யூ. ஒரு கலரோட வேல்யூ, அதாவது லைட்னஸ் ஆர் டார்க்னஸ். ஸோ இதை நிர்ணயிக்கிற அந்த பாயிண்ட் தான் நம்ம வேல்யூன்னு சொல்றோம். அதுக்கு அடுத்ததா சேச்சுரேஷன், அதாவது ஒரு கலரோட இன்டென்சிட்டியை நிர்ணயிக்கிறது தான் இந்த சேச்சுரேஷன். ஸோ நீங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ல நீங்களே இந்த 3 வேல்யூஸும் சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது அதோட செயல்பாடு என்ன அப்படின்றத உங்களாலேயே பார்க்க முடியும். நீங்க ஹியூவை சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய மொத்த இமேஜோட அந்த கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதே இது நீங்க வேல்யூவை சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய இமேஜோட அந்த பிரைட்னஸ் மாதிரி இருக்கிற அந்த, அதாவது அந்த கலர்ஸோட பிரைட்னஸ் நமக்கு கம்மியாகிறதும் அதிகமாகிறதும் மாதிரி சேஞ்ச் ஆகும். அதே இது நீங்க சேச்சுரேஷன் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா அது எல்லாமே, அதாவது அந்த கலர்ஸ் எல்லாமே நமக்கு பூஸ்டடா தெரியும். கம்மி பண்ணும்போது பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த 3ஓட டெஃபினிஷன் இவ்வளவுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்ததா இருக்கிற டிண்ட்
டோன் அண்ட் ஷேடை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹியூ அண்ட் அதில் ஒயிட்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது அதுக்கு நடுவில் வர கலர்ஸ் தான் டிண்ட். அதே இது நீங்கள் டோன் போயிட்டீங்க அப்படின்னா ஹியூ ப்ளஸ் கிரே, அதாவது மெயினான கலர் இருக்கிறதுக்கு கடைசியில் நீங்கள் அந்த கிரேவை ஆட் பண்ணும்போது நடுவில் வர கலர்ஸ் தான் உங்களுக்கு டோன். அதே இது நீங்கள் ஷேட் போயிட்டீங்கன்னா உங்களோட மெயினான கலர்ஸ், அதாவது ஹியூல இருந்து பிளாக்கு நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் தான் ஷேட். இந்த கலர்ஸோட டெஃபினேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸை கொடுக்குதுங்க. இது எல்லாமே நமக்கு இருந்தாலுமே டிஜிட்டலா, அதாவது ஒரு டிசைன் ஆர் ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் வீடியோ நீங்க பண்ணும்போது நீங்க ரொம்பவே முக்கியமா யூஸ் பண்ண போற ஒரு எலிமெண்ட் பாத்தீங்கன்னா கலர் பேலட் தான். அது என்ன கலர் பேலட்? நம்ம கலர் வீல்ல இருந்து செலக்ட் பண்ணி எடுக்கிற அந்த கலர்ஸை காம்பினேஷன் பண்ணி அதை ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கலர்ஸா நம்ம வரிசைப்படுத்தி வைக்கிறத தான் கலர் பேலட்னு சொல்றோம். இந்த கலர் பேலட்ஸ்ல கூட எக்கச்சக்கமான டைப்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கலர் வீல்ல நம்ம கலரை பிரிக்கிறதுக்கு, அதாவது இந்த டைப் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டைப்பை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கலர் ஹார்மோனின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் கலர் ஹார்மோனிஸ் இருக்குன்னா மோனோக்ரோமேட்டிக், அனலாக், காம்ப்ளிமெண்டரி அண்ட் ட்ரையாடிக். ஸோ இந்த நாலுமே ரொம்பவே முக்கியமான கலர் ஹார்மோனிஸ். ஸோ முதல்ல மோனோக்ரோமேட்டிக்னா ஒரே ஒரு கலர், அதாவது ஒரே ஒரு ஹியூ வச்சு அதில் வேல்யூ அண்ட் சேச்சுரேஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது கிடைக்கிற அந்த வேரியண்ட்டை எடுத்து ஒரு கலர் சீக்வன்ஸாக கிரியேட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் நம்ம மோனோக்ரோமேட்டிக் சொல்கிறோங்க. ஸோ இது ரொம்பவே ஈஸியான ஒரு பேலட் தான். பிகாஸ் நம்ம ஒரே ஒரு கலரோட வேல்யூஸையும் சேச்சுரேஷனையும் சேஞ்ச் பண்ணும்போது கிடைக்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஈஸியாகவே இதை கிரியேட் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனலாக். ஸோ ஒரு கலர் வீலில் வரிசையாக 3 கலர்ஸ் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் என்ன இருக்குதோ அந்த 3 கலர்ஸையும் நம்ம எடுத்து கிரியேட் பண்ற பேலட் தான் அனலாக் கலர் பேலட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் நமக்கு இங்கே பேஸான கலராக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற அந்த 2 கலருமே நமக்கு ஆக்சன் கலர்ஸாக இங்கே நமக்கு உபயோகப்படுங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ இதில் 2 ஆப்போசிட் கலர்ஸுமே நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த கலர் வீலில் இருக்கிற 2 ஆப்போசிட் கார்னர்ஸில் இருக்கிற கலர்ஸுமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது மூலமாக கலர் பேலட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம ஆப்போசிட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இங்கே ரொம்பவே ஹை கான்ட்ராஸ்டான கலர் பேலட் நமக்கு இங்கே கிடைக்குங்க. அடுத்ததா இருக்கிறது ட்ரையாடிக் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரியில் இருக்கிற மாதிரி சேம் தான். பட் இங்கே நமக்கு 3 பாயிண்ட் கிடைக்கும். லைக் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி 3 கார்னரில் இருக்கிற கலர்ஸை நம்ம இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் காம்ப்ளிமெண்டரியில் இருக்கிற மாதிரி இந்த ட்ரையாடிக்லையுமே நமக்கு ஒரு கான்ட்ராஸ்டான கலர்ஸ் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ எப்படி இந்த கலர் பேலட்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண கலர் ஹார்மோனி டைப்ல இருந்து எடுத்த கலர்ஸை, அதாவது ஒரு பேலட் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த பேலட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ரூல் இருக்குது. அதை நான் இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 60-30-10. ஸோ பிரைமரி கலரை 60% நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுடைய செகண்டரி கலர்ஸை நீங்கள் 30% யூஸ் பண்ணணும். அண்ட் மிச்சம் இருக்கிற கலர்ஸை 10% ஆக்சென்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒரு பேலன்ஸ்டான டிசைனை உங்களால் கிரியேட் பண்ண முடியுங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் தான் இது, 60-30-10 ரூல் ஆஃப் கலர் பேலன்சிங். ஓகேங்களா? ஸோ இந்த பேலன்சிங் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே க்ளீனான டிசைன்ஸை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரே ஒரு ரூலை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமானா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு பேசிக்கான ரூல். அண்ட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்பவே டீசெண்டான டிசைன்ஸை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கடுத்து வேறு என்னெல்லாம் இருக்குன்னா உங்களுடைய ஓன் கிரியேட்டிவிட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு எலமெண்ட்டை ஹைலைட்டடாக காட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்ற கலர்ஸில் இருக்கிற பிரைட்னஸையோ, அதாவது வேல்யூவையோ இல்லை அப்படின்னா சேச்சுரேஷனை நீங்கள் கம்மி பண்ணியோ அதிகப்படுத்தியோ அந்த மெயினான ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே நீங்கள் டார்க்கன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மெயினான சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் நல்ல பிரைட்டான கலர்ஸை கொடுத்து அதை ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். ஸோ இந்த காம்ப்ளிமெண்டரி கலர் பேலட் தியரியை நீங்கள் யூஸ் பண்ணி சூப்பரான கான்ட்ராஸ்டான டிசைன்ஸை நீங்கள் ஈஸியாகவே கிரியேட் பண்ண முடியுங்க. ஸோ இதில் தான் நம்மளுடைய கலர் வீல் அண்ட் இந்த கலர் வீல் தியரி எல்லாமே நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ரூலையும் மறந்துடாதீங்க. சரி, இப்போ நம்ம கலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய டிசைன்ஸ்லயோ இல்லைனா வீடியோலயோ நீங்க மெயினா காமிக்கணும்னு நினைக்கிற அந்த சப்ஜெக்ட் ஹைலைட்டடா தெரியல, அது கரெக்டா ரெகக்னைஸ் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல உங்க கலர்ஸ்லயோ இல்ல அப்படின்னா அந்த கலர் பேலட்லயோ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அடுத்ததா நீங்க உங்க ஆடியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் உங்க கலர்ஸை நீங்க சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஜ்டு பீப்புளுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான இமேஜஸையோ இல்லைனா எலமெண்ட்ஸையோ நீங்க காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை ஆஃப் பண்ணவோ ஸ்கிப் பண்ணவோ சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கலர் பேலட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கலர் பேலட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு
தெரிஞ்சுக்கலாம். நீங்க கூகுள்ல கலர் பேலட்னு சர்ச் பண்ணீங்கனாலே போதும், எக்கச்சக்கமான வெப்சைட், அதாவது ஃப்ரீயான வெப்சைட்ஸே உங்களுக்கு கிடைக்கும். பட் அதுல நான் ஃபாலோ பண்ற 2 முக்கியமான ஈஸியஸ்ட் வேயை உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட், நீங்க கூகுள் சர்ச் பார்ல பெஸ்ட் கலர் பேலட் நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நிறைய கலர் பேலட்ஸ் வெப்சைட் கிடைக்கும். பட் நீங்க வெப்சைட் போக வேண்டாம், ஜஸ்ட் இந்த இமேஜஸ் டாப்குள்ள போயிட்டீங்கனாலே அங்கேயே எக்கச்சக்கமான கலர் பேலட் உங்களுக்கு ரெடியா இருக்கும். அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இல்லைன்னா காப்பி பண்ணி உங்களுடைய சாஃப்ட்வேர்ல நீங்க இம்போர்ட் பண்ணி கலர் பிக் மூலமா அழகா அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ண முடியுங்க. ஸோ இதுதான் முதல் வழி. பட் இது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நீங்க இந்த மாதிரி குறுக்கு வழியை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா எப்படி நம்ம கலர் பேலட்டை கிரியேட் பண்றதுன்னா, அடோபோட ஒரு ஃப்ரீ வெப்சைட் இருக்கு, அடோப் கலர்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் பேலட்டை எந்த அளவுக்கு வேணாலும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி அதை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல தான் என்னுடைய கலர் பேலட்ஸை நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த அடோப் கலரை எப்படி யூஸ் பண்ணணும், இதுல எப்படி கலர் பேலட்ஸை கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, கலர்ஸ் ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்ததா ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் வீடியோக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஃபைலை எப்படி ரெடி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.